இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஆரம்பித்தால ஊறுகாய் வடகம்னு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 கிலோ போல் மாங்காய் எடுத்து தோல் சீவி நல்லா குட்டியை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து ஒரு 2 கை நிறைய உப்பு போட்டு குலுக்கி 2 நாள் போல் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வைக்கும் போது துணி கட்டி வச்சுருங்க வெயிலில். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் கடுகு, 2 ஸ்பூன் போல் வெந்தயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் நிறைய விட்டால் தான் நம்ம ஊறுகாய் நல்லா டேஸ்ட் இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே நல்லா காரமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயம் கடுகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஆற வச்சுட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாகவும் அப்படியே எண்ணெயுமே மிளகாத்தூள் அப்படியே மாங்காயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நாள் ஊறினதுனால நல்லா மாங்காய் கூட உப்பெல்லாம் ஊறி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நாள் வந்து வெயிலில் வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். 6 மாதம்லாம் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சம்மருக்கு ஸ்பெஷலான வடகம் ஊறுகாய் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். பாருங்கள்.